வாக்கு எண்ணிக்கை தொடங்கி சரியாக 2 மணி நேரம் ஆகியிருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்திலிருந்து நமது செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஏறத்தாழ ஏறுமுகம்தான் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. என்ன பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் என்ன நிலை, கட்சிக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களிலே காண முடியாத சூழல் தற்போது காணப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 45 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலையில் உள்ளது. இது போன்ற சூழலை இதற்கு முந்தைய சட்டசபை தேர்தல்களிலே பார்க்கவே முடியவில்லை. இதற்கான காரணங்கள் என்ன என நாம் டெல்லி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழர் பிரிவு துணைத் தலைவர் தண்டபாணி அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். பாஜக இவ்வளவு முன்னிலை பெற்றிருக்கு, இது எதிர்பார்த்தீங்களா? இதற்கான காரணங்கள் என்ன சார்? இது ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டெல்லி மாநிலனுடைய சட்டசபையினுடைய முடிவுகளை. இது மோடிஜி அவர்களுடைய நல்லாட்சிக்கு, அவருடைய நலத்திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி. டெல்லி மக்கள் 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 27 ஆண்டுகளாக தில்லி எந்த நிலைமையில் இருந்தது, எந்த ஒரு முன்னேற்ற பாதையிலாக இருக்கட்டும், நலத்திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல கட்டமைப்பு வசதியாக இருக்குது, பின்னோக்கி சென்று இருக்கிறது. அதாவது மத்திய அரசோட நலத்திட்டங்கள் இனிமேல் டெல்லிக்கும் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. உண்மை. அதைத்தான் எங்களது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் இரட்டை என்ஜின் முறை கொண்டு வந்தால்தான் இந்த டெல்லி மாநிலம் முன்னேற்றம் அடையும் என்று கூறியுள்ளார். அதுபோல இப்போது அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக அமைந்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியோட ஊழல், இந்த மதுபான கொள்கை ஊழல், அப்புறமா வசந்த மாளிகை கட்டினார், அதெல்லாம் சொன்னா அதன் காரணமாக மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை ஒருவேளை வாக்களிக்காம விட்டுருப்பாங்க. சார், கண்டிப்பாக நீங்க சொல்றது 100% உண்மை. இது எப்படின்னா 2012 கேஜ்ரிவால் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு 2013 வந்தாரு. அதுக்கப்புறம் 15, 20, இப்ப 3 தடவை இருந்துட்டாரு. மக்கள் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. நான் இமான்தார், நான் நேர்மையானவன், நான் மக்களுக்கான சேவகன் அப்படின்னு வந்தார். ஆனா எனக்கு வண்டி வேண்டாம், கார் வேண்டாம், சம்பளம் வேண்டாம், வேலை ஆட்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பிடிச்சார். ஆனா வருங்காலத்தில் அவருடைய ஊழல் மிகவும் மிகவும் ரொம்ப கேவலமானதாக போயிருச்சு. எப்படின்னா அவரு குடியிருக்கிற வீடு 114 கோடி ரூபாய் கட்டியிருக்காரு. இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க தேர்தல் பிரச்சாரத்தப்போ இதெல்லாம் முன்னிறுத்தி பேசுனீங்களா, இல்லைன்னா மோடி அவர்களுடைய நலத்திட்டங்களை முன்வைத்து பேசுனீங்க? சார், ரெண்டுமே வச்சு பேசியிருக்கோம். ஏன்னா டெல்லியில ஆம் ஆத்மியினுடைய ஊழல் மிக மிக ரொம்ப அதிகமான ஊழல். அதாவது மதுபான கொள்கையா இருக்கட்டும், வாட்டர் ஜல் போர்டில் இருக்கட்டும், யமுனை சுத்தப்படுத்தலா இருக்கட்டுங்க, அதே மாதிரி மொஹல்லா கிளினிக்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுல வெறும் பேராசிட்டமால் மாத்திரம் மட்டும் கொடுத்துட்டு அது ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்காரு. அதனுடைய அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஜெயிலில் இருந்தார். அதே மாதிரி சிட்டிங் மினிஸ்டர், அதாவது ஒரு கெலாட், அவர் ரிசைன்மெண்ட் வந்தார். இவருடைய ஊழல் பொறுக்க முடியல, இவருடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்ட்டு அவர் ரிசைன்மெண்ட் வெளியில் வந்தார். இதெல்லாம் அதே சமயத்துல ஆம் ஆத்மிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால ஜெயில போட்டாங்க, மணிஷ் சிசோடியா ஜெயில போட்டாங்க, சத்யேந்தர் ஜெயின் ஜெயில போட்டாங்க, சஞ்சய் சிங் ஜெயில போட்டாங்க. இப்படி மத்திய அரசு அடக்குமுறை மூலமா ஆம் ஆத்மி கட்சியை செயல்பட விடாமல் தடுத்து விட்டார்கள் சொல்றாங்களே, இதுக்கு என்ன பதில்? அது முற்றிலும் பொய். ஏன்னு கேளுங்க, அவர் மேல முகாந்திரம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு மதுபான ஊழலாக இருக்கட்டும், அது கல்வித்துறையில் ஊழலாக இருக்கட்டும், மருத்துவத்துறை ஊழலாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாம் முகாந்திரம் இருந்ததுனாலதான் சிபிஐ அவங்க ரைடு பண்ணி அவங்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க அவர் ஜாமீன்ல தான் இருக்காரு. கண்டிப்பாக அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் நிரந்தரமான தண்டனை அனுபவிக்கிறதுக்கு அவங்க தலைவர்கள் எதிர்பார்த்துட்டு, அதாவது காத்திருக்க வேண்டியிருக்குது. டெல்லியில தமிழர் வசிக்கிற பகுதிகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டில இருந்தும் தலைவர்கள் பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டாங்க. இங்க இருக்க எல் முருகன் அமைச்சர், மத்திய அமைச்சர், அவங்க எல்லாமும் கலந்துக்கிட்டாங்க. அந்த பிரச்சாரத்தப்போ என்னெல்லாம் விஷயங்கள் முக்கியமா பேசப்பட்டது? மக்கள் தங்களுடைய குறைகளா எதை சொன்னாங்க? சார், அதாவது மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களுடைய தலைமையில இந்த டெல்லி மாநில தேர்தலை தமிழர்களே கொண்டு போக சொல்லி மாநில தலைவர் டெல்லி பாஜக மாநில தலைமை கட்டளையிட்டது. அதுபோல அவருடைய அறிவுறுத்தல் படி, அவருடைய வழிகாட்டுதல் படி சில வியூகங்கள் அமைச்சோம். தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் ஒரு 3 பேர்த்த தலைமையில, அதாவது நமது மாநில துணைத் தலைவர் திரு கருணாகரன் ஜெனர்ஜி, மாநில பொதுச்செயலாளர் திரு பொன் பாலகணபதி, இன்னொன்று நம்ம கோபிநாத்ஜி, அதாவது என்வரன்மெண்டல் கன்வீனர் அவர், இவங்க தலைமையில நாங்க டெல்லி 3ஆ பிரிச்சுக்கிட்டோம். 9 தொகுதியா பிரிச்சு தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு 37 தொகுதியில தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது தமிழர்கள் டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியில 10,000 ஓட்டு, 7,000 ஓட்டு, 8,000 ஓட்டு இருக்காங்க. இது பூரா முழுக்க இந்த ஓட்டை நம்ம எப்படி கவர் பண்ணணும், எப்படி நம்ம பிஜேபி கொண்டு போகணும்னு சொல்லி நாங்க வீடு வீடா போனோம். அதுபோக எங்களுடைய பாஜக அரசு இந்த தடவை நம்ம டிராயிங் ரூம் மீட்டிங் அப்படிங்கறத நாங்க முழுமையா எடுத்து கொண்டு போனோம். அதாவது 3 வீடு 4 வீடு சேர்ந்து மீட்டிங் போறது. இங்க நான் வாழக்கூடிய திருநகர் சட்டமன்றத்தில் மட்டும் இது வரைக்கும் 67 மீட்டிங் போட்டிருக்கேன். அதாவது டெல்லி தமிழர்களின் வாக்குகளையும் பெற்றே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறப் போகிறது என நம்மிடம்
தண்டாயுதபாணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் முடிவுகள் வர வர தொடர்ச்சியாக நன்றி கணபதி, உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடி இருக்கிறீர்கள். பாஜக தொண்டர்கள் உற்சாகமாகவே காணப்படுகிறார்கள்.